அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சேரீயில் அழகான ஒரு ஃப்ராக் எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதோட லென்த்து வந்து 13 இன்ச்சுங்க. ரெடி அளவு வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு. கீழே பிடிச்சி தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு, மேலே ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்கு அரை இன்ச்சு, மொத்தம் 13 இன்ச் வச்சுக்கோங்க. நெக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு, ஷோல்டர் 3 இன்ச்சு, ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு, மேலே 5 இன்ச்சு, அதே அளவு 5 இன்ச்சை கீழேயும் குறிச்சிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கோட அளவு பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு. நம்ம அதை ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கீழே 2 இன்ச்சு, மேலே 2 இன்ச்சு, கீழே 2 இன்ச்சை குறித்து அது ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இப்போ ரவுண்ட் கழுத்து தான் நம்ம போட போகிறோம். போட்டாச்சு. இப்போ சைடில் வந்து ஆம்கோலுக்கு 1.25 இன்ச்சு அளவு வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் வளைச்சிக்கோங்க. பாப்பாவோட செஸ்ட் அளவு பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு, 1.5 இன்ச்சு தையலுக்கு. இது 10 வயசு பொண்ணு போடலாங்க. மேலே 7 இன்ச்சு, கீழேயும் அதே மாதிரி 1.5 இன்ச்சு, ரெண்டையும் மேலே மார்க் பண்ணியிருக்கிறது கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறத நம்ம ஆம்கோல் இதை கட் பண்ணிடலாம். கீழேயும் நம்ம 13 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்க, அதையும் கட் பண்ணிக்கலாம். இது வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேர்த்து 4 பீஸ் இருக்குங்க. இப்போ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ முன்னாடி வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் குடஞ்சி வெட்டணுங்க. அந்த 1/4 இன்ச்சை குறிச்சிக்கலாம். கீழே வந்து நம்ம 7 இன்ச்சை 2ஆக மடக்கி அதில் 4 இன்ச் வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ துணியை 2ஆக பிரிச்சுட்டு மேலே வந்து ஃபோல்டிங்காக இருக்குது, அதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த 2 இன்ச் மார்க்கை குறிச்சிட்டு இதை 2ஆக பிரிச்சுருங்க துணியை. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நம்ம அளவு ஏற்கனவே போட்டாச்சு. நெக்கோட அளவு 4.5 இன்ச்சு. அதே மாதிரி பேக்குக்கு வந்து 2 இன்ச்சு குறிச்சிட்டு கீழே வந்து நான் வந்து 5.5 இன்ச் வச்சுருக்கேங்க. கீழே அதே மாதிரி 2 இன்ச்சு குறித்து நம்ம ஒரு பாக்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடி நம்ம ரவுண்ட் நெக் தான் பண்ண போகிறோம். ரவுண்ட் நெக்குக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் 1/4 இன்ச் நம்ம குடஞ்சி வெட்டணுங்க, அதையும் நம்ம வெட்டிக்கலாம். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம வெட்டியாச்சு. இப்போ மார்க் பண்ணியிருக்க இடத்துலலாம் சிசர் கட் போட்டுருங்க. இது தாங்க நாங்கள் ஃப்ராக் தைக்கிறதுக்கு நம்ம எடுத்திருக்க saree. இது ரொம்ப ஃப்ளவர் போட்டு அழகான ஒரு டிசைனுங்க. இது 3 கலரில் இருக்கும். இப்போ அந்த கீழே வந்து நம்ம அந்த பாவாடை மாதிரி வரும் இல்லைங்க, அதுக்கு வந்து நம்ம வந்து 31 இன்ச் வந்து நம்ம வச்சுருக்கோம். இந்த 31 இன்ச்சை நம்ம குறிச்சிட்டு நம்ம மேலே கட் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை நம்ம மடித்து வச்சிடலாம். இப்போ இந்த மீதி இருக்க பீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஃப்ளவராக இருக்குது, 2 ஃப்ளவர் வந்த மாதிரி இருக்குங்க. அந்த பூ டிசைனை வந்து நம்ம முன்னாடி அதாவது வந்து ஃப்ரண்ட்டில் வச்சிடலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் துணி பத்தலைங்க, அதுக்கு நம்ம கொஞ்சம் ஒட்டு போட்டு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பேக் சைடுக்கு வந்து ப்ளைனாகவும் ஃப்ரண்ட்டுக்கு வந்து அந்த பூ டிசைன் வர மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்லீவ் வெட்டிடலாங்க. ஸ்லீவை 4ஆக மடித்து போட்டுருங்க. பாப்பாவுக்கு ஃபுல்லாக 5 இன்ச்சு. கையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு. கீழே மடித்து தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு, மேலே பிடிச்சடிக்க அரை இன்ச்சு, ஆக மொத்தம் 5 இன்ச்சுங்க. ஒரு 2.5 இன்ச்சு நம்ம அந்த மார்க்கை குறைச்சிக்கலாம். இப்போ 4 இன்ச் பாப்பாவோட சுற்றளவு, அதுலேருந்து 1.5 இன்ச்சு மேலே வச்சுக்கோங்க. மேலே 5 இன்ச்சு 1 இன்ச்சு சேர்த்துக்குங்க. அதுலேருந்து 1.5 இன்ச்சு போட்டு இந்த மாதிரி லைன் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே நம்ம ஒரு ரவுண்ட் பண்ணிடலாம். ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ வந்து கைக்குழிவு வரைஞ்சாச்சுங்க. வரைஞ்சதை நம்ம வெட்டிடலாம். 4ஐயும் வெட்டிடக்கூடாதுங்க, அதில் 2 பக்கமாக பிரித்து ஒரு சைடு இருக்கிறத மட்டும் நம்ம அந்த குழிவை வெட்டி எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சேரீயில் வர அந்த முந்தானை, அதில் தான் நம்ம ஸ்லீவ் தைக்க போகிறோம். இப்போ வாங்க தைக்கலாம். இப்போ இதுக்கு ஒட்டு போடணுங்க. மேலே கொஞ்சம் அளவு நம்மளுக்கு பத்தாமல் இருந்துச்சு. இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க.
இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் இருக்க சாரியில் இந்த மாதிரி குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராக் தைச்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாங்க. பிரிஞ்சு வந்துடும் இல்லைங்க, அதனால் நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம். இப்போ அதை ரெண்டாக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு நம்ம பேக் தட்டு வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை அளவு பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒட்டு போடவுமே மேலே கரெக்டாக இருந்துருக்கு. இப்போ வந்து நம்ம அதை வந்து படிமான தையல் ஒன்று போட்டுக்குங்க, இல்லாட்டி துணி கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பேக்குக்கு நம்ம வரைஞ்சி வச்சுருந்தோம் இல்லைங்க நெக்கு, அதை நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு துணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம அடித்து திருப்ப போகிறோம், அதனால் நீங்கள் புதுசாக பழகிறவங்க இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து துணி வந்து நகலாமல் இருக்கும். 1/4 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம அந்த நெக்குக்கு விட்டுருந்தோம் இல்லைங்க, அந்த 1/4 இன்ச்சை வந்து நம்ம இந்த மாதிரி தைச்சிக்கலாம். தைச்சிட்டு உள்ளே இருக்க துணியை பூரா இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன நாச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா திரும்பி கொடுக்கும் துணி. இப்போ இந்த பின்னெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கலாங்க. இப்போ நான் தைக்கிற மாதிரி இந்த மாதிரி லைனிங்கில் தாங்க அந்த தையல் விழுகணும், மெயின் பீஸில் விழுகக்கூடாது. இப்போ இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம அந்த நெக்குக்கு ஒரு தையல் போட்டுருங்க. தையல் போட்டுட்டு நம்ம சுற்றிலுமே நம்ம அந்த பேக்குக்கு என்னென்ன அளவு நம்ம துணி விட்டுருக்கோமோ அதை ஃபுல்லாக கவர் பண்ணி தைச்சிட்டு அந்த சைடில் இருக்க பிசுறுலாம் வெட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி தைச்சிட்டு ஃபுல்லாக சைடில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை பூரா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ அதே மாதிரியே நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் இந்த மாதிரி ஒட்டு கொடுத்து அதில் நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரி இதையும் தைச்சிக்கலாங்க. தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதையும் தைச்சாச்சு. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்க, அதுலேருந்து ஒரு டாட் பிடிக்கிறதுக்கு 4 இன்ச் நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த 4 இன்ச்சுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பிடிச்சி மேலே உயரம் வந்து 4 இன்ச் பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பிடிச்சாச்சு, அதே மாதிரி பேக்கும் பிடிச்சிருங்க. இதுவும் நம்ம பிடிச்சாச்சு. இப்போ வந்து பேக்கை வந்து கரெக்டாக வச்சுட்டு அந்த சென்டரில் நம்ம கழுத்தை ஒட்டி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊக் பட்டி தைக்க போகிறோங்க. இந்த மாதிரி தைச்சிட்டு மேலே வந்து நம்ம கழுத்தை வந்து மடக்கி தைச்சிருக்கனால பிசுறு தெரியாமல் இந்த லைனிங்லேயும் லைட்டாக மடித்து தைச்சிருங்க. இப்போ வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். லைனிங்கில் தான் போடணும். இந்த பீஸை அப்படியே ரெண்டாக மடக்கி வச்சு சென்டரில் ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ நம்ம தையல் போட்டதவே மறுபடியும் திருப்பி அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி தையல் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து வி பட்டி தைக்க போகிறோம். 1/4 இன்ச் அளவு வந்து நம்ம தைச்சிக்கலாம். தைச்சிட்டு மேலே வந்து பிசுறு தெரியாமல் லைனிங்கை மடித்து இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அந்த பிசுறை வெட்டி விட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி கீறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 மடிப்பு மடித்து அந்த தையல் போட்ட தையல் தெரியாத அளவுக்கு நம்ம மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே தான் நம்ம வி அடிக்கணும். இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி கவர் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டை வச்சுக்கோங்க. நம்ம பேக் 2 பீஸ் வெட்டி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதுக்கு இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க. ஷோல்டரில் நம்ம 1/2 இன்ச் விட்டுருந்தோம், அந்த 1/2 இன்ச்சு தையல் போட்டுக்கலாம். இப்போ அந்த பக்கமும் வச்சு 1/2 இன்ச் தையல் போட்டுருங்க. நம்ம எல்லா தையல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இப்போ தைச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம நான் முந்தானை சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அதில் தான் நம்ம ஸ்லீவ் வந்து பப் ஸ்லீவ் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம கார்னரில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம அந்த ஸ்லீவ் அளவுக்கு கட் பண்ணியிருக்கோம்.
பப் ஸ்லீவுங்கிறனால நம்மளுக்கு டபுளாக வேணுங்க அந்த துணி. நம்ம ஸ்லீவோட அளவை விட டபுள் மடங்கு வேணும். அந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கீழே வந்து ஒரு ஓர தையல் போட்டுக்கோங்க, மடித்து அடிச்சுக்குங்க. இப்போ கொஞ்சம் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி ஃப்ளீட் வைக்க ஆரம்பிங்க. நம்ம அந்த பஃப் வைக்கணும். சின்ன குழந்தைன்னா ஒரு பஃப் வச்சாதாங்க அழகாக இருக்கும். அதனால் நான் பப் ஸ்லீவ் வைக்கிறேன். இந்த மாதிரி பப் ஸ்லீவ் வச்சு போடுறப்ப குழந்தைகளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ தைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துருங்க. அதே மாதிரி திருப்பி வச்சு மேலேயும் அந்த ஃப்ளீட்டை பூரா நம்ம கரெக்டாக அந்த ஃப்ளீட்லாம் கரெக்டாக இந்த பக்கம் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி தையல் போட்டுட்டு பாருங்கள், பப் ஸ்லீவ் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம லைனிங் வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதில் வந்து கீழே பிசுறு தெரியாமல் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து அடிச்சிருங்க. இந்த மாதிரி அடிச்சிட்டு இது வந்து நம்மளுக்கு அந்த மெயின் பீஸ் கீழே வச்சுட்டு மேலே வந்து இந்த மாதிரி லைனிங்கை வச்சுருங்க. வச்சுட்டு கீழே ஒரு 1/2 இன்ச் தெரிகிற மாதிரி, அதாவது வந்து மெயின் பீஸ் வந்து நம்மளுக்கு 1/2 இன்ச் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி பூ மாதிரி நம்ம வச்சுருக்கோம். அப்போ வந்து நம்மளுக்கு பாப்பாவுக்கு பஃப் போடும்போது அந்த ஸ்லீவ் போடும்போது அழகாக இருக்கும். கீழே பூ மாதிரி இருக்குங்க. அதுக்கு தான் இப்போ சுற்றிலும் நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், எடுத்தாச்சு. பப் ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு பப் ஸ்லீவும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பப் ஸ்லீவும் ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து அந்த ஷோல்டர் இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஸ்லீவில் வந்து அந்த சென்டர் மார்க் பண்ணியிருப்போம். ஃபுல் கைக்குழிவு வெட்டியிருப்போம். அந்த கைக்குழிவு வந்து ஃப்ரண்ட்டில் முன்னாடி வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு நம்ம ஸ்லீவில் வந்து ஸ்லீவோட சென்டர் மார்க்கும் நம்ம ஷோல்டரோட சென்டர் மார்க்கும் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்லீவை வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் துணி எடுக்காமல் திருப்பி வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுகிட்டே வாங்க. இப்போ அந்த பக்கமும் இன்னொரு சைடு அந்த பேக் சைடு இருக்க அந்த ஸ்லீவையும் சேர்த்து நம்ம அடிச்சுக்கிட்டே வந்துடலாம். இப்போ இந்த பக்கமும் தைச்சிட்டு மறுபடியும் திருப்பி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இப்படி போடுறப்ப 2 தையல் போட்டாச்சு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பப் ஸ்லீவ் அளவாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பக்கம் வச்ச மாதிரி இந்த சைடு வச்சு நம்ம பப் ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ பாப்பாவோட அளவு வந்து கையோட சுற்றளவு வந்து 4 இன்ச்சு. அதை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே நம்ம அளவு விட்டுருந்தோம்ல 1.5 இன்ச்சு விட்டுருந்தோங்க, அந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணி தைச்சிருங்க. இப்போ இந்த பக்கமும் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து தையல் வந்து இந்த கழுத்துக்கு வந்து நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம் பக்கத்துலேயே. அப்போ 2 தையல் வரும்போது கழுத்து அழகாக தெரியும். இந்த மாதிரி நீங்களும் தைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வி பட்டி அடிக்கணுங்க. நம்ம அப்படியே வி அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் அடிக்கிற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு 5 வி இந்த மாதிரி வர்ற மாதிரி வச்சிடலாங்க. பக்கத்துலேயே வைங்க. சின்ன குழந்தைங்கிறதுனால நம்ம ஊக்கு கொஞ்சம் நிறைய வச்சாலும் தப்பு இல்லை. அவ்வளோதாங்க, இதை தைச்சாச்சு. இப்போ வந்து அந்த கீழே வந்து அந்த பாவாடைக்கு வந்து நம்ம ஃப்ளீட் வச்சிடலாங்க. இந்த மாதிரி மடிப்பாக எடுத்து ஒரே அளவுகளில் வர்ற மாதிரி இந்த மாதிரி மடிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சு தைச்சிக்கிட்டே வாங்க.
இப்போ வந்து அந்த சட்டையை வந்து நீங்கள் இந்த மாதிரி அளந்து பாருங்கள். கரெக்டாக நம்ம ஃப்ளீட் வச்சது கரெக்டாக வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அந்த பாவாடை தைச்சோம் இல்லைங்க, அது மெயின் கிளாத், அதாவது நல்ல பக்கத்தை வந்து வச்சு இந்த துணியை இந்த மாதிரி நம்மளுக்கு மேலே லைனிங் தெரிகிற மாதிரி நல்ல பக்கமும் வச்சு மேலே லைனிங் தெரிகிற மாதிரி இந்த சட்டையை நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச் வச்சு அடிச்சுக்கிட்டே வாங்க. நான் வந்து பாப்பாவுக்கு வந்து லைனிங் வந்து ரேஷன் சேலை இருக்குது பார்த்தீங்களா, நான் அதை தாங்க நாங்கள் உள்ளே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வச்சு போடுற துணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைனிங் மட்டும் உள்ளே கொடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக வச்சுட்டு நம்ம தைச்சிட்டேங்க. பாருங்கள், இது வந்து லைனிங்கு நான் சொன்னேன் இல்லைங்க, ரேஷன் சேலையில் தான் நான் வந்து உள்ள லைனிங் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு சைடு ஓரமாக நம்ம அடிச்சுக்கலாம், அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே லைனிங் பண்ணோம்னா பாப்பாவுக்கு வந்து உள்ள பாவாடை தடுக்குங்க நடக்கும்போது. அதனால் நம்ம குட்டி குட்டியாக நம்ம இந்த மாதிரி லைனிங்கில் கொஞ்சம் ஃப்ளீட்டாக வச்சுக்கலாம். அப்போ வந்து நடக்கும்போது பாப்பாவுக்கு காலில் தடுக்கி விடாது. இப்போ நம்ம முதைய அடித்த துணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதுக்கு மேலேயே இந்த லைனிங்கை வச்சு நம்ம தைச்ச மாதிரியே 1/2 இன்ச்சில் நம்ம தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போடுறப்ப நம்மளுக்கு வந்து அந்த பிசுறுலாம் தெரியாதுங்க. இப்போ பாருங்கள், லைனிங் இந்த பக்கம் எடுத்து விட்டுட்டோம்னா உள்ள தையல் வந்து உள்ளே போயிடும், நம்மளுக்கு பிசுறே வெளியில் தெரியாது. இப்போ வந்து நம்ம அந்த பட்டி அடித்தோம் இல்லைங்க, அதையும் இந்த ஊக்குப்பட்டியையும் இந்த மாதிரி கரெக்டாக அந்த மார்க்கிட்ட வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. டபுள் தையல் போட்டுக்கோங்க, பிரிஞ்சு வராத அளவுக்கு. கரெக்டாக அந்த மாதிரி வச்சு ஒரு டபுள் தையல் போட்டு வெளியில் எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து அந்த பாவாடை வந்து மெயின் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அது 2, அந்த லைனிங் 2, மொத்தம் 4 பீஸையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ இதை தைச்சி முடிச்சிட்டா நம்மளுக்கு ஃப்ராக் ரெடி ஆயிடுச்சுங்க. தைச்சி முடிச்சுட்டு நம்ம பின்னாடி அந்த புக்கு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃப்ராக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி சேலை இருந்துச்சுன்னா உங்களை வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தைச்சி கொடுங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உக்கு மட்டும் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ராக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you for watching.